ஒரு யூஸ்ஃபுல்லான கருத்து சொல்ல வந்துட்டேங்க. உங்களை நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. அப்பா அம்மா கூடவே வரமாட்டாங்க, சுற்றி இருக்கிற ஃபேமிலி கூடவே வரமாட்டாங்க. என்றைக்கு உங்கள் கூட ட்ராவல் பண்ண வேண்டிய ஆள் நீங்கள் மட்டும்தான். ஓகே, எல்லாத்தோடையும் லவ்வாக இருங்க, லவ்வாக பேசுங்க, லவ்வை கொடுங்க. லவ் கிடைச்சாலும் கிடைக்காட்டி லவ்வை கொடுங்க. அதுக்கான பலன் உங்களுக்கு காட் தருவார். ஆனால் உங்களை நேசிக்கிறத மட்டும் என்றைக்குமே விட்டாதீங்க. நீங்கள் சப்போஸ் டவுன் டைமில் இருக்கிறப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வேறு எதுனா டைவெர்ட் பண்ண முடியுமா பாருங்கள். நான்லாம் டவுன் டைமில் இருக்கிறப்ப ப்ரேயர் பண்ணுவேன். ப்ரேயரில் கிடைக்காதது எதுவுமே இல்லைங்க. நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள். காடை பிலீவ் பண்ணாதவங்க காடை பிலீவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போயே காடை பிலீவ் பண்ண முடியலைன்னா உங்களுக்கு பிடிச்ச ரிலாக்ஸேஷன் ஐட்டமில் எதனா இன்வால்வ் ஆகி உங்களை டைவெர்ட் பண்ணி உங்களை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி நீங்கள் உங்களை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாதவங்க இனிமேல் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு மிக மிக வெரி யூஸ்ஃபுல் டிப்புங்க. ஆஃபீஸில் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, கூட உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் அப்படியே கட் ஆகிட்டே வருவாங்க. ஆஃபீஸில் நீங்கள் க்ளோஸாக பழகுனவங்க டக்குன்னு ஜாபை விட்டு போக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்றைக்கும் க்ளோஸாக பழகுனாலும் அவங்க இருந்தும் பழகிக்கோங்க, இல்லாமலும் இருந்து பழகிக்கோங்க. தனியாக உங்களை டிபெண்ட் பண்ணி இருந்துக்கோங்க. மற்றவங்க யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. சம்டைம்ஸ் நீங்கள் கூட இருக்கிறவங்க வந்துகிட்டே இருக்கலாம். சடனாக ஒரு பிரேக் விழுகும் போது நீங்கள் உங்களோட எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தியாக உங்களுக்கு அது ஹர்ட் ஆகுங்க. அந்த ஹர்ட்டை வேறு யாரையுமே ரெக்கவரே பண்ண முடியாது. இனிமே எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன், யார் கூடயே க்ளோஸ் ஆகாதீங்க. அப்படியே க்ளோஸ் ஆனாலும் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க. உங்களை மட்டுமே லவ் பண்ணுங்கள், உங்களை ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.